எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன் இல்லையா? ஏன்னா வந்துட்டு நம்ம அண்ணன் நம்ம தளபதி படத்தினுடைய ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆஹ் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு என் அண்ணனோட ட்ரைலரை வந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா போன வருஷம் ஃபுல்லா கேப்பு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோட் படத்துக்கு அப்புறம் வந்துட்டு இப்போதான் வந்துட்டு ஒரு ஃபுல் லென்த் படத்தோடைய ட்ரைலர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் எதிர்பார்த்தது தான். எஸ், பகவத் கேசரியுடைய அந்த ஒரு போர்ஷன் அதை கொஞ்சம் வந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. படம் ஃபுல்லாவே வந்துட்டு தெரியுது. ட்ரெய்லர் பாக்குறப்ப வந்துட்டு தெரியுது. பட் எனக்கு இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப வந்துட்டு சில விஷயங்கள் என்ன தோணுதுன்னா, பகவந்த் கேசரி வந்துட்டு அதனுடைய பிளாட் வந்துட்டு எடுத்திருக்கலாம். அந்த குழந்தை அவர் அடாப்ட் பண்ணி வளர்க்குறாரு, அந்த குழந்தைய வந்துட்டு ஆர்மியில சேர்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த படத்துல இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கலாம். ஈவன் அன்டில் அந்த இன்டர்வல் பிளாக் போர்ஷன் வரைக்குமே கூட வந்துட்டு இருந்திருக்கலாம். ட்ரெய்லருடைய செகண்ட் ஆஃப் பாக்குறப்போ இது பகவத் கேசரியா ஸ்டார்ட் பண்ணி தளபதி படமா வந்துட்டு இது முடிய போகுது அப்படிங்கிறத வந்து அவங்க டினோட் பண்றாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த டிவிகே உடைய அந்த ரெட்டை யானை, அந்த பிளாக்ல இருக்கும்ல ரெட்டை யானை, அது வருது. அந்த ஃப்ரேம் வச்சு இவர் வந்துட்டு நடந்து வராரு. டிவிகே தளபதி வெற்றிக்கு உண்டான் அப்படிங்கிற மாதிரி வராங்க. அப்புறம் அவர் எப்பயுமே எடுப்பார் இல்லையா அந்த செல்ஃபி ஒரு வேன்ல நின்று, அந்த மாதிரி விஷயங்கள் வருது. பொலிட்டிக்கல் விஷயங்கள் அங்கங்க வந்துட்டு வச்சிருக்காங்க, சில வாட்ஸ்அப் மெசேஜஸ். அப்புறம் வந்து நம்ம எம்ஜிஆர் சார் அவருடைய ரெஃபரன்சஸ், அந்த சாட்டை எடுத்து அடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அந்த நான் ஆணையிட்டால் அந்த சாங்குடைய ரெஃபரன்ஸ் பிளஸ் அந்த சாங் வந்துட்டு ரீமிக்ஸ் பண்ணாலுமே பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்படி பிரகாஷ் ராஜ் ஒரு பொலிட்டீஷியனா வர்றப்போ அவங்களே எதிர்த்து போராடுற விஜய் பிளஸ் வந்து ஆக்சுவல் வில்லன் இந்த பாபி டியோல் நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய கனெக்ஷன், இவங்க ரெண்டு பேரையும் எதிர்த்து இவங்க எப்படி போராடுறாங்க, தளபதி எப்படி போராடுறாங்க அப்படிங்கறதுதான் பிளாட்டு. இதுல நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னாங்க, உங்களுடைய ஃபைனல் கட் முடியறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரோபோ வருது. மெட்ரோல வந்துட்டு அவரு ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்காங்க. ரோபோ வந்துட்டு இது பண்ணுது. எப்படி போகுதுன்னு தெரியல. படம் வந்துட்டு என்ன நம்ம ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணா எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி ஒரு 20-30% வந்துட்டு ஜாஸ்தி இன்புட் உள்ள வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. மெயினா வந்து லேடிஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணி படம் வந்துட்டு அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த விஷயம் இவங்க ஒரு பெரிய டேக்அவேவா இருக்கும். அது அப்படியே வந்துட்டு ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. சும்மா சொல்லக்கூடாது, ஹச் வினோத் ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்கிறாரு. மனுஷன் எப்படின்னா, நம்ம எப்படி அவருடைய ஃபேன் பாய் லைக் அட்லி அட்லி படத்துடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பாக்குறப்போ வந்து அப்படி செதுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா. அட்லி பண்ணாதான் அப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருக்கோம். பட் அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு தேவையான சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கங்க வந்துட்டு வச்சிருக்காங்க. பொலிட்டிக்கல் கனெக்ட் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பொண்ணுங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்துட்டு வச்சிருக்காங்க. 6 to 60 வரை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ற விஷயங்களும் வந்திருக்காங்க. ஒரு மாதிரி அப்படியே போகுங்க. போயிட்டு வந்து அப்படியே அப்படி டவுன் ஆகுறப்போ வந்துட்டு ராவண மகன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ பில்டப் சாங்கோட வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு. ஐயோ மனுஷன், ஐயோ இந்த ஆளுக்கு வந்துட்டு என்னையா ஏஜ் ஆகுது, 51-52 வயசு ஆகுது. என்ன ஃபிட்னஸ், என்ன ஸ்வாக், என்ன ஸ்டைலு, என்ன அந்த ஒரு மாசு. சும்மா சொல்லக்கூடாது, கோடி கும்பிடு போட்டாலாவது இந்த ஆளை வந்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 படமா நடிச்சுட்டு போயா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கே வந்துட்டு ஃபீல் ஆகுது. நாட் அஸ் அ தளபதி ஃபேன். ஓகே, ஒரு 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 சினிமா ரசிகனாவே சொல்றேன், தளபதி அவருதான். அவரை தாண்டி வந்து வேற யாரையும் வந்துட்டு அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல. டான்ஸ் அஸ் யூஷுவல் வந்துட்டு தலைவர் வந்துட்டு பட்டை கிளப்பியிருப்பாரு. ஸோ டான்ஸை தவிர அவருக்கே உண்டான சில மேனரிசமான சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா இந்த படத்துல வந்துட்டு அவருடைய ரெஃபரன்சஸ், அவரு 69-68 படம் நடிச்சிருக்காரு. 68 படத்துல இன்னும் அங்கங்க சில விஷயங்கள் எல்லாம் கதையோட போற மாதிரி ரெஃபரன்சஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு ப்ராப்பரான ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் பிளஸ் ஏதோ ஒரு சின்ன ஒரு டேக் அவே வந்துட்டு. ஸோ ட்ரெய்லரை பார்த்து படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு டிசிஷனுக்குமே வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவங்க வந்து சில விஷயங்களை வந்து டச் பண்ணியிருக்காங்களே தவிர டீட்டெயிலா வந்துட்டு சொல்லலை. பட் கண்டிப்பா January 9 நம்ம இந்த படத்துக்கு போறப்போ வந்து நான் இப்போ சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. படம் எப்படி இருந்தாலுமே வந்துட்டு படம் நல்லா இல்ல பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பகவந்த் கேசரி மாதிரி இருந்ததுங்க, சூப்பரா இருந்ததுங்க. லியோ படத்துல சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் ஹாஃப் பாக்குறப்போ வந்துட்டு இவர் வந்து நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் என்னங்க கிளைமேக்ஸ் சம்மந்தமே இல்லாம ரோபோ இதெல்லாம் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா அதுக்கு பேசாம கேசரியவே கிண்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குரூப் சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, கேசரி கிண்டி இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், இவர் கேசரியும் இல்லாம அவரோட பொலிட்டிக்கல் விஷயங்களையும் உள்ள போட்டு தேவையில்லாம ஒரு கார்ட்டூன் படம் மாதிரி வந்துட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு ரோபோலாம் வந்துட்டு சண்டை போடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சில விஷயங்களும் வந்துட்டு சொல்லுவாங்க. சில குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா,
எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அண்ணன் படம் நான் தியேட்டர்ல போய் தான் பார்ப்பேன், உங்க வேலை என்னவா பார்த்துட்டு போயிட்டே இருங்கடா அப்படின்னு சொல்லுவானுங்களா, நான்லாம் அந்த கேட்டகரி. ஓகேங்களா? அந்த படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஈவன் நெகட்டிவ் ரிவ்யூஸே வந்தாலும் பரவாயில்ல, காலையில எஃப்டிஎஃப்எஸ் போறேன்னா ஈவினிங் வந்து நான் கண்டிப்பா வந்துட்டு புக் பண்ணிடுவேன். அண்ட் செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ என்னோட ஃபேமிலியோட வந்து நான் கண்டிப்பா போய் பார்க்க தான் போறேன். ஏன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த படத்துல வந்துட்டு நான் சொல்ற மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த படத்துல வந்துட்டு டேக் அவேவோ கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு. பிளஸ் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் இது எல்லாமே இருக்கும். அண்ட் ஏன் ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு கடைசியா பார்த்து செலிப்ரேட் பண்ற ஒரு ப்ராப்பர் தியேட்ரிக்கல் மெட்டீரியல் மாஸ் கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டைனர் படமா வந்து ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் ஹீரோ கிட்ட இருந்து வர்ற படமா வந்து இதுதான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷனை வந்து டச் பண்றதுக்கு கூட வந்துட்டு கண்டிப்பா ஆப்வியஸ்லி ஹீரோஸ் எல்லாம் வருவாங்க. டச் பண்றதுக்கு இன்னொரு ஹீரோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கே பல வருஷங்கள் ஆகுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவரு தான், அவருக்கு கீழே வந்துட்டு நிறைய பேர் இருக்கலாம், அவர் இடத்த தாண்டி கூட நிறைய பேர் போகலாம். பட் அந்த ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயம் வந்து சில ஹீரோஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அதுல வந்துட்டு எப்பவுமே நம்ம அண்ணன் வந்து டாப்ல தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்த நெருங்குறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதாங்க, நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் போனாலும் சரி, ட்ரெய்லர் பார்க்காம படம் போனாலும் சரி, கண்டிப்பா ஸ்பாய்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அடுத்து ஒரு 3-4 நாளைக்கு வந்துட்டு பராசக்தி விசஸ் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் போட்டு உடைச்சிட்டு இருப்பாங்க. இது அது இது அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரெய்லர்ல இதை கவனிக்கல அதை கவனிக்கல, இவ்வளவு மைனஸ் இருக்கு, இவ்வளவு பிளஸ் இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாம இந்த படத்துல வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அப்படி எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் நீங்க நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு தூக்கி ஓரமா போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த சோசியல் மீடியால இருந்து ஒரு 3-4 நாளைக்கு அந்த ட்ரைலர் பிரேக் டவுனு, அப்புறம் வந்து ஹிடன் டீடைலிங், இது இங்க இருக்கு, இதுதான் கதை, இதுதான் ஒன்லைனர், இப்படிதான் ஸ்டோரி இருக்கும், இதுதான் கிளைமேக்ஸ், படம் லீக் ஆயிடுச்சு, அதுல வந்துட்டு 3 மணி நேரம் ஃபுட்டேஜ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வரும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு ப்ராப்பரான நம்ம அண்ணன் படத்துக்கு ஒரு ஃபேர்வெல் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க போனாலும் சரி, இல்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு நம்ம விஜய் படத்துக்கு போனா என்ன எதிர்பார்ப்போம், கதை எல்லாம் வேணாம், எனக்கு 2 hours 3 hours வந்துட்டு என்ன என்ஜாய் பண்ணவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம் இல்லையா. ஸோ அந்த விஷயம் எந்த இடத்துலையுமே குறைவில்லாம வந்துட்டு தளபதி அவர்கள் உங்களை வந்து என்டர்டைன் பண்ணுவாரு அப்படிங்கிறத வந்துட்டு நான் நம்புறேன் அஸ் அ தளபதி ஃபேனா. ஸோ என்னுடைய அண்ணனை வந்துட்டு நான் தியேட்டர்ல ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு பார்க்க போறேன் அப்படிங்கறத வந்து நான் கூஸ் பம்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படா ஜனவரி 4-9 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜனவரி 8 நைட்ல வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவுலேயே வந்துட்டு மறந்துட்டு போனோம்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது இப்பயே. ஸோ ஜனவரி 9 காலையில 9 மணிக்கு தமிழ்நாட்டில் அந்த எஃப்டிஎஃப்எஸ் உள்ள போயிட்டு வந்துட்டு அந்த மனுஷனை பார்த்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு என்ஜாய்மெண்ட்டோட போற நம்ம எல்லாருமே வந்துட்டு படம் முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ கண்ணீரோட தான் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு என் மனசுல இருக்குது. கொஞ்சம் ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு வந்து நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் ஃபேன் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு அப்படிதான் வெளியே வரும். ஸோ அவ்வளவுதாங்க. எப்படி போய் பாருங்க, தளபதியை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் வந்துட்டு பண்ணி வைங்க. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் டேயே வந்துட்டு மொத்த மீடியாவும் வந்து ஒரு குரூப் சேர்ந்து வந்துட்டு போட்டு அடிப்பானுங்க. அது எல்லாத்தையும் காதல வாங்காதீங்க. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அது நம்ம அதுக்கடுத்து பேசலாம். பட் இப்போதைக்கு வந்துட்டு அந்த வைப்லயே இருங்க. அந்த வைபோட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம போய் வந்துட்டு படத்தை பாருங்க. படம் எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலயுமே வந்துட்டு உங்களை ஏமாத்தாது அப்படிங்கிறத வந்துட்டு நான் தீர்க்கமா நம்புறேன். ஸோ ஒரு 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 விஷயம் சொல்லுவார் இல்லையா, ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது மேபி இன்டர்வல் பிளாக் இருக்கும்னு தோணுது. அதுல வந்துட்டு கேசரியில வேற மாதிரி இருக்கும், இவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் வெயிட் பண்றேன். செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம சொன்ன மாதிரி வேற ரூட்ல போகும்போது எல்லாத்தையுமே வந்து ரெடி ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் அப்படிங்கிறது சொல்றதா இல்லை வந்து ட்ரெய்லர் ரிவ்யூ சொல்றதா எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். பட் அஸ் அ தளபதி ஃபேனா எனக்கு வந்து என்ன மனசுல இருந்தது, எந்த ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஓப்பனா வந்துட்டு என் ஹார்ட்ல என்ன இருந்ததோ அதை வந்துட்டு நான் ஓப்பனா வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்க விஷயங்கள், உங்களுக்கு மனசுல தோன்ற விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்களும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஃபில் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி டிபேட், ஏதாவது விஷயங்கள் பத்தி எல்லாமே பேசலாம். தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை, சியர்ஸ்.